பறந்து போ. நான் ஒரு மீம் ஒன்று வந்து பார்த்தேன். மற்றவங்களெல்லாம் எடுத்தா அது படம், ராம அவர் எடுத்த ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட தரமான ஒரு படைப்பு தான் இந்த படமும் கூட. இந்த ஒரு படம் அப்படிங்கிறத ரொம்ப யோசிக்காமல் எல்லாரும் ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே உங்களே அறியாமல் ஒரு சிரிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். அது போக அங்கங்கே ஒரு சில இடங்களில் லைட்டாக கஷ்டமும் படுவீங்க. இந்த மனுஷன் இந்த உலகத்தை எப்படி இவ்வளோ அழகாக பார்க்குறாரு அப்படிங்கிறதே அவரோட இன்டர்வியூவில் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. அது அப்பட்டமா இந்த படத்துலேயே காட்டியிருக்காரு. ஏன்னா ரெகுலராக நான் போயிட்டு ஒரு ஏரியாவே ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்டியிருந்தாரு. அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை தாண்டி எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயமா என்ன இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ் படங்களில் இந்த மியூசிக் ஜென்ரர் ஒன்று இருக்கும். சீன் பை சீன் மியூசிக் போட்டு பாட்டு அதை வந்து கன்வே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறையா பாடல்கள் நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் இங்கே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிச்சுவேஷன் சாங்னு பர்ஃபெக்டாக பாடியிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த விஷயத்த எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மலையாளத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக சட்டிலாக ஒரு அழகான படங்கள் வந்து போகிற போக்கில் எமோஷனலாக ஒரு ஃபீல் குட்டாக மாதிரி போயிருது அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் தமிழில் இல்லையே அப்படின்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை பூர்த்தி பண்ணுற ஒரு படமாக இந்த படம் பக்காவாக அமைஞ்சிருக்கு. இதை தாண்டி இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் யூடியூப்பில் இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு இல்லை நாளானிக்கு ஒரு பாட்காஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். பறந்து போ, ஜஸ்ட் கோ வாட்ச் அண்ட் ஃப்ளை அவே.